அத்தியாயம் 61. அண்ணே. கருணாவின் அழைப்பில் நிதானித்து திரும்பி பார்த்தான் அழகன். என்னடா? எனக்கு என்னமோ குடும்பத்துக்குள்ள விரிசல் விழுகிற மாதிரி தோணுது. ஏண்டா அப்படி சொல்கிற? உங்களுக்கு தெரியும்ல ரேவதியை நான் எப்படி கல்யாணம் செஞ்சேன்னு. அதுக்கப்புறம் என்னோட வீட்டில் நடந்தது எல்லாம் எதிர்பார்க்காதது. இப்போ யாருமே இல்லைன்னு ஆகிடுச்சு. பெரிய வீட்லையும் அது மாதிரி நடந்துடக்கூடாதுல்ல, அதான் சொல்கிறேன். ஒன்று சொல்லவா கருணா? சொல்லுங்க அண்ணே. நம்ம சொல்லை ஒருத்தர் கேட்கணும்னா நாம் அவங்க வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாத ஆளாக இருக்கணும். அந்த இடத்துக்கு நம்மளை சரியாக பொருத்திக்கணும். இது என்னோட அப்பா எனக்கு சொல்லிட்டு போன பாடம். 2 அக்காங்க குடும்பத்திலையும் நான் தவிர்க்க முடியாத உறவுன்னு நம்புகிறேன். ஒருவேளை சிவா அண்ணே ஊரில் இருந்திருந்தா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காமலேயே போயிருக்கலாம். தங்கத்தை நான் மூத்தவன் வீட்டில் கொண்டு வந்து விட்டது தெரிஞ்சா அப்போ மட்டும் பிரச்சனை வராதா? இப்போ நடக்கிறது எல்லாம் ஏதோ நான் இப்போ தான் செய்கிறேன்னு நினைக்கிறியா? எல்லாம் முன்னாடியே யோசித்து வச்சது தான். உன்னோட அண்ணன் தான் இதில் எதிர்பாராத வரவு. அவனை பெரிய வீட்டு வாரிசாக தான் நினச்சிருந்தேனே தவிர தங்கத்தோட துணையாக இல்லை. எல்லாத்துக்கும் காலம் ஒரு கணக்கு வச்சிருக்கும். நாம் எடுக்கிற முயற்சிக்கு அது ஒத்துழைச்சா நல்ல விதமாக நடக்கும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த குடும்பத்துக்காக என்னோட கனவையே கைவிட்டுட்டு வந்தவன்டா. அத்தனை சீக்கிரத்தில் அதை உடைய விட்டுட மாட்டேன். எல்லாம் நல்லபடியாக நடந்தால் எனக்கும் சந்தோஷம்தான் அண்ணே. அதெல்லாம் நடக்கும், பார்த்துக்கலாம். சரிதான் என சிரித்தவன். என்ன இப்படி அவங்க 2 பேரையும் தனியாக விட்டுட்டு வந்துட்டீங்க? நீ ஏன் வந்த? நீங்கள் வந்துட்டீங்களே அண்ணே. அதுக்கப்புறமும் நாங்கள் உட்கார்ந்துருந்தா மூத்தவர் என்னை அடித்து துரத்திடுவார். அழகன் சட்டென்று சிரித்திட, போன தடவை அண்ணியை கூட்டிகிட்டு வந்ததுக்கு அண்ணங்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கடுமையாக பேசுனீங்க. ஆனால் இந்த தடவை நீங்களே ஒன்றும் சொல்லாமல் விட்டுட்டீங்க. ஏன் அண்ணி அவங்களா வந்ததாலையா? போன தடவையும் தங்கம் அதுவாக தானே வந்துச்சு. தெரியுமா அண்ணே உங்களுக்கு? ஏண்டா இதை கூட தெரிஞ்சுக்க முடியலைன்னா அப்புறம் எந்த தைரியத்தில் தயாளன் கிட்ட அவளை கொண்டு வந்து விடுவேன்? அப்புறம் ஏன் அன்னைக்கு அப்படி பேசுனீங்க? தங்கத்தோட மனசு எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ பார்த்துட்டு வந்தோமே, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயா அக்காங்க பக்கம் முதல் அடியை எடுத்து வச்சுட்டான். இனி நான் மெல்ல பேச வேண்டியது தான். சரியாக வருமா அண்ணே? நான் எதுக்கு இருக்கேன், பார்த்துக்கிறேன். கருணா, அப்புறம் ஒரு விஷயம். ட்ராவல்ஸ் பக்கம் நீ போகிறது உண்டா? போவேன் அண்ணே, ஆனால் தூரமாக போகிற சவாரி ஓட்டுறது இல்லை. நம்ம அளவுக்கு ஊருக்குள்ளேயும் மதுரை வரைக்கும் போய் வருவேன். எனக்கு கொஞ்சம் வண்டியை பற்றின விவரம் வேணும். நம்ம பசங்கக்கிட்ட கேட்டால் சொல்லுவானுங்க அண்ணே. புதுசாக வந்திருக்கிற மாடல் வரைக்கும் அத்தனையும் அவங்களுக்கு தெரியும். எனக்கு அவ்வளோவா விவரம் பத்தாது. சரி, நேரம் கிடைக்கிறப்ப வரேன். என்ன அண்ணே திடீர்னு? வண்டி எதுவும் வாங்க போகிறீங்களா? ஆமாம், வீட்டுக்கு ஒன்று வேணும். அதை தவிர்த்து இன்னும் 2 தேவைப்படுது. அண்ணன்கிட்ட சொல்லலாம்ல? சொல்லணும், அவனோட உதவியும் தேவை. சரி, லேட்டாக்கிடாமல் தங்கத்தை அனுப்பி வைக்க சொல்லு. சரினே என்றிட தலையசைத்து விட்டு சென்றான் அழகன். குடும்பத்தார் அனைவருமே இல்லத்திற்கு திரும்பி இருந்தனர். அமைதியாய் இருந்த வீட்டிற்குள் சிந்தனையுடன் அடியெடுத்து வைத்தான் ஆடவன். கூடத்தில் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கண்மூடி இருந்தார் அழகம்மா. அம்மா. மகனின் அழைப்பில் இமைகளை பிரித்தவர். வாயா. என்னம்மா, யாரையும் காணோம்? யாரை கேட்குற நீ? அக்காங்களைத்தான். அவங்கங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இதென்ன புதுசாக இருக்குது? எப்பவும் நம்ம வீட்டுக்கு வந்து ராத்திரி ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தானே கிளம்புவாங்க. இன்னைக்கு கோயிலில் வச்சு நீ அவங்கக்கிட்ட பேசின விதமும் புதுசாக தானே இருந்துச்சு. நான் தப்பு செஞ்சுட்டு தான் நினைக்கிறீங்களாம்மா? இல்லை அழகா, ஆனால் தப்பாக வாய்ப்பு இருக்குது. கவனம். புரியுது. அந்த பிள்ளை மீனாட்சி கோயிலுக்கு வர்ற விவரம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆம் என்பது போல் தலை அசைத்தவன் அவளோட அக்கா கிட்ட பேசி நான் தான் வர வைக்க முடியுமான்னு கேட்டேன். ஓ, உங்ககிட்ட ஒரு சில விவரம் சொல்லணுமா? மூத்தவர் சொல் என்பது போல் பார்த்திட அருகே சென்று காலடியில் அமர்ந்து அவரின் மடியில் தாடையை வைத்து முகம் நோக்கினான் அழகன். அன்னையின் ஒரு கரம் தானாய் உயர்ந்து கருவில் உதித்து வெளிவந்தவனின் குழலை ஆதூரமாய் கோதியது. சில நொடிகள் மௌனம். மனதில் இருக்கும் அனைத்தையும் ஈன்றவரிடம் கொட்டுவதற்கு அவனிற்கும், மகன் உரைக்கப் போவதை கேட்க தயாராவதற்கு பெரியவருக்கும் அவ்வமைதி தேவையாயிருந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டனர். அழகம்மா அமர்ந்திருந்த இடத்திற்கு பின்பக்க சுவற்றில் பதித்திருந்த தேவேந்திரனது புகைப்படம் இருவரையும் பார்ப்பது போல் அமைந்திருந்தது. சட்டென்று பார்த்தால் தந்தையானவர் நிற்க, அவரிற்கு முன்னால் அன்னை நாற்காலியில் அமர, இருவரின் காலடியிலும் மகன் உட்கார்ந்து இருப்பதைப் போலான பின்பத்தை தோற்றுவிக்கும். பின்னால் இருந்த தந்தையின் நிழல் படத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு பேச்சை துவக்கினான் அழகன். மீனாட்சியோட அக்கா பஞ்சவர்ணம் சித்தியோட ஒன்று விட்ட அக்கா மருமக. முதல்ல அந்த பிள்ளைய தயாளனுக்கு தான் பார்த்தாங்க. நான் தான் பிரிஞ்சிருக்கிற நம்மை சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு தரகர் மூலமாக அந்த சம்பந்தத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தேன்மா. 2 நொடிகள் மகனை ஆழ்ந்து பார்த்த அழகம்மா. அப்போ அந்த பிள்ளையை உனக்கு முன்னாடியே தெரியும், அப்படித்தானே? மீனாட்சிங்கிற தனி மனுஷியே தெரியும். அவள் தேவியணியோட தங்கச்சின்னு பொண்ணு பார்க்க போனப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று இதுவரை நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் உரைத்து முடித்தான். மெலிதாய் புன்னகைத்தவர். இப்போ அந்த பிள்ளைக்கிட்ட பேசிட்டியா?
பேசிட்டேன். என்ன சொன்னா? பதில் எதுவும் சொல்லலை. இவ்வளவு நாள் நான் நீ விளையாடுன, இப்போ அவள் விளையாடுறா போல. மா, கோயிலில் வச்சு நீ மன்னிப்பு கேட்டப்பவே அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லும்போதே கவனிச்சேன். அவளை பற்றி யார் என்ன நினச்சாலும் எந்த குற்றச்சாட்டு வச்சாலும் கவலைப்படுற ஆள் இல்லை. ஆனால் தன் அளவில் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறா. அவன் ஆம் என்பது போல் புன்னகைத்து தலையசைத்திட, உன்னோட முயற்சி எதுவும் அவகிட்ட செல்லுபடியாகலேல அழகா. மெலிதான பெருமூச்சு ஒன்றை வெளிவிட்டவன், உண்மைதான்மா. பொதுவாக கொஞ்சம் தன்மையாக பேசுனா பொண்ணுங்க மனசை சுலபமாக மாற்றிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருந்த மாதிரி தோணுச்சு. நீ ஏதோ திட்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவகிட்ட பழகுறன்னு கண்டுபிடிச்சிட்டா. அதான் அந்த எச்சரிக்கைன்னு நினைக்கிறேன். நான் கூட பொண்ணு பார்க்க போனப்போ சாதாரணமாக தான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு, உன்னை வேணும்னே காக்க வச்சிருக்கா. டீச்சர் இல்லை, உன்னால் என்ன முடியும் முடியாதுன்னு பரீட்சை வச்சு பார்த்துருக்கா. அவன் விழித்திட வாய்விட்டு சிரித்தார் அழகம்மா. சரி சொல்லு, அந்த பிள்ளைய ஸ்கூலில் போய் பார்த்தப்பவே நேரடியாக பேசியிருந்திருக்கலாம்ல. இவ்வளவு நாள் இழுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவன் அமைதி காக்க, நாளை தள்ளி போட்டது நீயா அவளா? நான் தான். மீனாட்சி பேசுகிறதுக்கான வாய்ப்பை கொஞ்ச நாளைக்கு கொடுக்கவே கூடாதுன்னு நினச்சேன். அதனாலேயே ரோடு, கல்யாண மண்டபத்தோட வாசல்னு பொது இடத்துல வச்சே அவளை சந்தித்தேன். ஏன் அப்படி செஞ்ச? அப்போ அவளோட மனசில் என்னை பற்றின எந்த எண்ணமும் இல்லைம்மா. அந்த நேரத்தில் நான் அவளுக்கு யாரோ தானே, கட் அண்ட் ரைட்டாக இதுதான் கண்டிஷன் பேசியிருப்பா. அவளோட ஒவ்வொரு எதிர்பார்ப்புக்கு பின்னாடி இருக்க காரணங்களை இன்னைக்கு பேசின மாதிரி நிதானமாக பக்குவமாக அன்னைக்கு சொல்லி இருக்க மாட்டா. இப்போ நான் சொன்ன ஆலோசனையை அப்போவே சொல்லி இருந்தாலும் கூட அவள் மனசு உடனே அதை ஏற்றுக்காது. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு ஆம்பளை உனக்காக நான் இதை செய்கிறேன்னு சொன்னால் எந்த பொண்ணு தான் நம்புவா? எனக்கு முதல்ல மீனாட்சியோட நம்பிக்கை தேவைப்பட்டுச்சு. அப்போ தானே நான் சொல்லுற எந்த ஒரு சொல்லும் அதுக்கான முழு மதிப்போட அவள் மனசில் பதியும். யோசனையெல்லாம் சரிதான், ஆனால் என்ன, அதை அவள் கண்ணுப்படாமல் மறைக்கத்தான் உனக்கு தெரியலை. இல்லைன்னா இப்படி சொல்லலாம், 6 வருஷம் நீ படித்த படிப்பையும் மீறி வெளியே தெரிஞ்ச பிம்பத்தை தாண்டி உனக்குள்ளே இருந்த அந்த நடிகனை அவள் சரியாக கணிச்சிட்டா. என்னம்மா சொல்கிறீங்க? என்னோட யூகம் சரினா கல்யாண மண்டபத்தில் நீ பேசும்போதே உன்னோட எண்ணத்தை தெரிஞ்சுக்கிச்சு அந்த பொண்ணு. அனிச்சையாய் அவனின் இதழ்கள் மலர்ந்தன. எதிரில் யார் இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் அவங்கள என்னால் சமாளிச்சிட முடியும்னு இவ்வளவு காலமும் ஒரு உறுதியோடு இருந்தேன். ஆனால் மீனாட்சி விஷயத்தில் அந்த உறுதி இப்படி சட்டுன்னு உடையும்னு நான் எதிர்பார்க்கலாமா? அழகம்மா சிரித்தார். நல்ல பொண்ணாதான் பார்த்துருக்க. குழலியும் மல்லியும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பெரியவளுக்காவது கொஞ்சம் பக்குவமும் புரிதலும் இருக்கு. சின்னவதான் என பாதியில் நிறுத்திட, பேசிக்கலாம் என்றான் அழகன். அந்த பிள்ளை சம்மதம் சொல்லும்னு நினைக்கிறியா? அவளுக்கு என்னை பிடிச்சிருக்குமா? இன்னைக்கு பேசும்போது வெளிப்படையாகவே அதை சொன்னான். அதனால நிச்சயம் சம்மதிப்பா. நீ இப்போ சொன்னதை வச்சு நானுமே அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவ்வளவு லேசில் வாயில் சம்மதம்ங்கிற வார்த்தை வராது பாரேன். என்னம்மா நீங்களே இப்படி சொல்கிறீங்க? உன்னோட திடத்தை அசைச்சு பார்த்துட்டா இல்லை? என தலையசைத்து ஒப்புக்கொண்டான் ஆடவன். சரி வா சாப்பிடு. இல்லைம்மா பசி இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. நடக்கணும்னு இருந்தா யார் என்ன சொன்னாலும் எது செஞ்சாலும் அந்த பிள்ளையே வீம்பு பண்ணாலும் நடந்தே தீரும். அதனால் வயிற்றை காய போடாமல் 2 வாய் சாப்பிட்டு படு என்றவர் எழுந்து செல்ல அன்னையின் சொல்லை தட்ட இயலாது பின்தொடர்ந்தான் அழகன். வளர்பிறை நிலவன் இருளில் உலாவிக் கொண்டிருந்தான். அவனிற்கு துணையாய் மாடியில் நின்று விண்மீன்கள் சிதறி கிடந்த ஆகாயத்தை பார்த்திருந்தாள் மீனாட்சி. இரவு உணவிற்கான பணியை முடித்துவிட்டு தங்கையை தேடி வந்தாள் ரேணுகாதேவி. செல்வி திரும்பி பார்த்தவள், என்னக்கா வேலை முடிஞ்சிருச்சா? வா சாப்பிடு. நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஏன்? பசி இல்லை. மதியம் அழகன் மாமா கொடுத்த பாயசம் இன்னுமா உன்னோட வயிற்றுக்குள்ளே இருக்கு? மெலிதாய் சிரித்தவள், அக்கா ஒன்று சொல்லு. என்ன செல்விமா? அவர் அம்மா அப்பாவை முன்னாடியே பார்த்து பேசியிருக்காரு தானே? இளையவளின் திடீர் வினாவில் திகைத்த ரேணுகா அது என தடுமாற, பேசினாரான்னு கேட்கல, பேசி இருக்காரு, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கத்தான் கேட்குறேன். அப்பா கிட்ட நேராக கேட்டா அவர் சங்கடப்படுவார்னு தான் உன்னை கேட்குறேன். ஆம் என்பது போல் தலையசைத்தவள், எப்படி கண்டுபிடிச்ச? கோவிலில் இன்னைக்கு அம்மா அப்பாவை அத்தை மாமான்னு கூப்பிட்ட அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். கோபமா எங்க மேலே? இல்லை என்று புன்னகைத்தாள். பொய் சொல்கிற செல்வி, உனக்கு கோபம்தான். ரொம்ப எல்லாம் இல்லை, கொஞ்சமாக தான். அதுவும் உங்கள் மேலே இல்லை, மிஸ்டர் அறிவழகன் மேலே. அவர் என்னடி செஞ்சாரு? செஞ்ச விஷயம் எல்லாம் உனக்கு தெரியாது. சரி விடு. செல்வி உன்னை கேட்கவா? என்னக்கா? இன்னைக்கு பேசுனீங்கல்ல 2 பேரும், என்ன முடிவெடுத்திருக்க? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா?
உன்னோட கண்டிஷன் எல்லாம் கரெக்ட் தான், நான் தப்பு சொல்லலை. இந்த ஊர் பிரச்சனையை சரி செய்கிறது முடியாத காரியம். அதுக்காக அழகன் மாமா மாதிரி ஒருத்தரை வேணாம்னு சொல்கிறது நல்லதா படலை எனக்கு. மறுமொழி உரைக்காது புன்னகைத்தாள். உன்னை நான் வற்புறுத்தலை, எதுனாலும் யோசிச்சு முடிவிடு என்று விட்டு மூத்தவள் நகர மீனாட்சியின் கண்கள் மீண்டும் வானிற்கு இடம் பெயர்ந்தது. எனக்கு தெரியும்க்கா, உன் மூலமாக பேசிதான் என்னை இங்கே வர வச்சு இருக்காருன்னு தெரிஞ்சே தான் வந்தேன். வர்றதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை அவராக இருக்கிற பட்சத்தில் என்னோட கண்டிஷனுக்கு எல்லாம் அவசியமே இல்லைன்னு தெளிவு வந்துடுச்சு. மதுரைக்கு வந்து போகிற அறிவழகனை மட்டும்தான் நான் இதுவரை பார்த்துருக்கேன். இங்கே ஊருக்குள்ளே இருக்கிற அழகன் யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் இந்த விசிட் என எண்ணியவளின் உடல் மொழி இன்னும் சற்று நிமிர்வு பெற்றிருந்தது. காய்ச்சலானது மொத்தமாய் இறங்கிட ஆதிக்குடிலில் இருந்து காதல் வாசத்தோடு மிதந்து வந்த தென்றல் பாவையை தழுவி கடந்து சென்றது. அத்தியாயம் 62. மகனை தயார் செய்யும் தங்கையை திரும்பி திரும்பி பார்த்தபடி உடையை அணிந்து முடித்தாள் ரேணுகாதேவி. ஹேய், என் பட்டு ரெடியாகிட்டான், போ. தாத்தா அப்பவே கிளம்பியாச்சான்னு கேட்டார், அவர்கிட்ட ஓடு என்ற மீனாட்சி தமக்கைக்கு புடவையின் மடிப்புகளை சரி செய்து உதவ, நிஜமாவே நீ வரலையா செல்விமா என வினவினாள் மூத்தவள். வரலக்கா. வரலாம்ல. மறுபாய் தலையசைக்க, கோயிலுக்கு வந்து அழகன் மாமாவை பார்க்க வேண்டி வரும் தான் வரமாட்டியா? நான் ஓடி ஒளிர ஆள் இல்லை, உனக்கு அது நல்லாவே தெரியும். அப்புறம் என்னதான் பிரச்சனை உனக்கு? நீயும் அவரும் என்னெல்லாம் பேசியிருக்கீங்க, என்னை பற்றி அப்படியே ஒப்புச்சிருக்க அவர்கிட்ட. நேரில் பார்த்தா கோபம்தான் வரும், அதான் வரலன்னு சொல்கிறேன், புரிஞ்சுக்க. எதுவும் பேச இயலாது அமைதியானாள் ரேணு. தங்கை சொல்வது உண்மைதான். அழகன் மீனாட்சியை மணப்பதில் உறுதியாயிருந்ததால் அவளை பெண் பார்க்க வந்த முதல் மாப்பிள்ளையில் இருந்து நடந்த நிகழ்வுகளையும் யார் யாரை என்னென்ன காரணங்களை உரைத்து மறுத்தாள் என அனைத்தையும் அவனிடம் உரைத்து இருந்தாள் தமக்கையானவள். அதுவும் கூட பெற்றோர்கள் அவனை மருமகனாய் ஏற்க சம்மதித்து விட்டனர் என்று அறிந்த பின்னர்தான். முன்தினத்தின் இரவில் சகோதரிகள் இருவரும் ஒன்றாய் படுத்திருந்த பொழுது தங்களின் சிறுவயது கதைகளை பேசத் துவங்கி அது அப்படியே அழகனிடம் திசை மாறிட எதையும் மறைக்காது பகிர்ந்து இருந்தாள் மூத்தவள். எனினும் தங்கைக்கு தெரியாமல் அதை செய்தது தவறுதானே, மன்னிக்கக்கூடிய பிழைதான். மீனாட்சி அதை மன்னித்தும் விட்டாள். ஆனால் அவையாவும் நிகழவில்லை என்பது போல் அவளால் இயல்பாகத்தான் இருக்க முடியவில்லை. இப்பேச்சுகளுக்கு இடையில் பாவையானவள் அவனை பற்றி அறிந்திடத்தான் முற்பட்டாலே தவிர தனது எண்ணங்களை துளியும் வெளிப்படுத்தவில்லை. அதனால் ரேணுவால் தங்கையின் மனப்போக்கை கணிக்க இயலாமல் போனது. அன்றைய தினம் திருநீலகண்ட சுவாமி சமேத செல்வ மீனாட்சியின் திருத்தேர் பவனி நடைபெறுவதாயிருந்தது. அதற்குத்தான் குடும்பத்தார் தயாராகி கொண்டிருந்தனர். ஆனால் இளையவள் மட்டும் வர மறுத்தாள். முந்தைய தினம் அழகனது குடும்பத்தாரை சந்தித்தது, அவனுடன் வெளியில் சென்று வந்தது, வள்ளியின் பேச்சால் உண்டான சலசலப்பு, அதற்கு அழகன் மற்றும் தங்கள் வீட்டு பெண்ணின் எதிர்வினை என வரிசையாக பல நிகழ்வுகள் நடந்திருக்க மீனாட்சிக்கு அவர்களை எதிர்கொள்வது சற்று அசௌகரியமாய் இருக்கும் என்றெண்ணி அவள் வரவில்லை என உரைத்ததை பெரியோர்கள் உணர்ந்து ஏற்றுக்கொண்டனர். ஆனால் ரேணுவிற்குத்தான் உண்மை யாதென்று தெரியுமே. அதனால் மனதின் ஓரத்தில் சிறு வருத்தம். அடுத்த அரை மணி நேரத்தில் அனைவரும் கோவிலிற்கு செல்ல தயாராக அவர்களுக்கு விடை கொடுத்துவிட்டு தனது தனிப்பட்ட பணிகளை கவனிக்க சென்றாள் மீனாட்சி. இன்று அவள் வருவாள் என எதிர்பார்த்திருந்த அழகனிற்கு பெருத்த ஏமாற்றம். வந்திருந்த அவளின் உறவுகளை வரவேற்று கோவிலிற்குள் அழைத்து சென்றவன் சூர்யாவை கவனித்துக் கொள்ளுமாறு பணித்துவிட்டு மற்ற வேலைகளில் கவனத்தை செலுத்தினான். பின்னர் நேரம் பார்த்து ரேணுகாவிடம் வந்தவன், உங்க தங்கச்சி வரலையா அண்ணி? அவள் மறுத்து தலையசைக்க பார்வையில் கேள்வி தொக்கி நின்றது. சாரி மாமா. சற்றே பதறியவன், எதுக்கு அண்ணி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எதை? நாம் முருகன் கோயிலில் சந்தித்து பேசினதுல இருந்து அவளை நீங்கள் ஊருக்கு வர வைக்க முடியுமான்னு கேட்ட வரைக்கும் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே ஏதோ ஞாபகத்தில் என பாதியில் நிறுத்திட, இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை அண்ணி, முழு பொறுப்பும் என்னோடது தான். அப்புறம் மீனாட்சி வேணும்னே உங்களை பேச வச்சு அவங்களுக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரேணுகா திகைத்து பார்க்க, என்ன அண்ணி என்று புன்னகைத்தான். நிஜமாவா சொல்கிறீங்க? என அழகன் தலையசைக்க, தங்கச்சியா அவ என்னையே ஏமாற்றி இருக்கா? உண்மையை சொல்லணும்னா நான் தான் அவங்களுக்கு எதையும் தெரியப்படுத்தாமல் ஏமாற்றி இருக்கேன். எனக்கு உதவ போய் அந்த பள்ளி இப்போ உங்கள் மேலே வந்துடுச்சு. அதெல்லாம் இல்லை மாமா. என்ன சமாதானம் சொன்னாலும் நிஜம் இதுதான். சரி, இனி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்பட்டுக்காதீங்க என்றவன் மீனாட்சி திருத்தேரின் வடத்தை பற்றி இழுத்து பவனியை துவக்கி வைத்து பொறுப்பை இரு தமக்கைகள் அவர்களின் கணவர்களான சேது மற்றும் ஐயப்பனிடம் ஒப்படைத்துவிட்டு தனது மீனாட்சியை காண்பதற்காக அங்கிருந்து கிளம்பினான். மாடி அறையில் இருந்தாள் அவள். ஜன்னலின் அருகே அமர்ந்தால் வெளிப்பக்கம் அவ்வீதி முழுவதையும் காணலாம்.
வருவோர் போவோர் என யாவரும் நடக்கும் என் நிகழ்வும் பார்வையில் இருந்து தப்ப இயலாது. சரியாய் அங்கேதான் அமர்ந்து இருந்தாள். கையில் முதல் நாளின் தினசரியோடு இணைந்து வந்த உள்ளூர் செய்தித்தாள் பக்கத்தோடு. பெரும்பாலானோர் தேர்காணச் சென்றிருக்க தெரு வெறிச்சோடி கிடந்தது. அவ்வப்போது கடந்து செல்லும் இருசக்கர வாகனங்கள், பொருள் விற்பனைக்காக கூவி சென்ற ஒன்றிரண்டு வியாபாரிகளின் குரல் என ஒவ்வொன்றும் துல்லியமாய் கேட்டது. சிறிது நேரத்தில் இருசக்கர வண்டி ஒன்றின் ஒலி தெருமுனையில் வரும்போது மறுபுறம் இருந்து வருபவர்களுக்காக ஹாரன் சத்தத்தை எழுப்ப பாவையின் கண்கள் அத்திசையில் சென்றது. முதல் நாள் அழகனுடன் பயணித்தவளின் செவிகள் அவனது வாகனத்தின் இயங்கொலியையும் ஹாரன் சத்தத்தையும் நன்றாகவே அறிந்திருந்தன. இதழ்களில் மெலிதான புன்னகை தோன்றிட கரங்களில் இருந்ததை வைத்துவிட்டு உட்புறம் சென்றாள். அடுத்த 4வது நிமிடம் அழைப்பு மணியின் சத்தம். அரை நிமிடம் கடந்து வாயில் திறக்கப்பட்டது. சுடிதாரில் எதிரே நின்றாள் மீனாட்சி. வாங்க மிஸ்டர் அறிவழகன். அவளை பார்வையால் அளவிட்டவன், நான் வருவேன்னு தெரியுமா? சின்னதாய் சிரித்து தலையசைத்தாள். தேவி அண்ணி கால் பண்ணாங்களா? இல்லை. அப்புறம் எப்படி? இட் சீம் டு மீ. சற்றே திணறலுடன் அவனை பார்த்தவள், இது மட்டும் தானா? இப்போதைக்கு இது மட்டும்தான் என சிரித்தாள். எப்போ இருந்து இந்த மாதிரி? சொல்லணுமா என்ன? நான் வருவேன்னு உங்கள் மனசுக்கு தோணின மாதிரி இப்போ எதுக்காக வந்திருப்பேன்னு ஏதாவது யோசிச்சிங்களா? 2 விஷயம்தான். ஒன்று, ஏன் ஃபேமிலியோடு வரலன்னு கேட்க வந்திருக்கணும். இல்லைனா என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கணும். கூப்பிட்டா வருவீங்களா? நான் வர முடியாதுன்னு சொன்னால் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அறிவழகன்? தெரியலை, பட் கண்டிப்பாக உங்களை இங்கே இப்படி தனியாக விட்டுட்டு போக மாட்டேன். இது என்னோட அக்கா வீடு. நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் ஓவராக தெரியலை? ஆனால் உங்களுக்கு பழக்கம் இல்லாத இடம். ஸோ சுயராக கம்ஃபர்டபுளாக இருக்காது. கரெக்ட் தான், பட் என்றவளின் பேச்சை என் கூட வரீங்களா என கேட்டு இடையில் நிறுத்தினான். எங்கே? நேற்று ஸ்கூலை பற்றி பேசணுமே, நீங்கள் கூட ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொன்னீங்களே. சொன்னேன்தான். இப்போ போகலாம் வாங்க. என்னை விட ஸ்கூலை பற்றி நல்லா தெரிஞ்ச ஆள் இந்த ஊரில் வேறு யாரும் இல்லை. ஸோ அதுக்காகத்தான் வந்தீங்க? ஆமாம் என்றவனின் பதிலில் கண்கள் சிரிக்க பார்த்தவள், வெயிட், கதவை பூட்டிட்டு வரேன் என உரைத்துச் சென்றாள். அடுத்த 2வது நிமிடம் அழகனுடன் பயணத்தில் இருந்தாள் மீனாட்சி. கோயிலுக்கு போயிடுவோம். ஸ்கூலோட சாவி தங்கத்துக்கிட்ட இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா? சனிக்கிழமை தானே. நேற்றும் லீவு. கோயிலில் சாமி கும்பிட்டதால லீவ் விட்டாச்சு. சொந்த ஸ்கூல்ன்றதால வசதியாக போச்சு என்ன? அப்படியும் சொல்லிக்கலாம். ஆனால் பசங்களோட படிப்பை கெடுக்கிற எண்ணம் இல்லை எனக்கு. ஒரு நாள் ஓடி ஆடி குடும்பத்தோடவும் சொந்த பந்தத்தோடவும் விளையாடி சந்தோஷமாக இருக்கட்டும்னு தான். என்றவள் அமைதியாகிவிட 10 நிமிடங்களில் கோவிலை வந்தடைந்தனர். தேர்பவனி முடிந்து ஆலயத்தில் இருக்கும் அதற்கான இடத்திற்கு திரும்ப எப்படியும் 3.5 மணி நேரத்துக்கு மேல் ஆகும். ஊரார் அதனை வடம் பிடித்து சுற்றி வர அழகனின் குடும்பத்தார் சிறிது தூரம் மட்டும் இழுத்துச் சென்று மற்றவர்களின் கைகளிற்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கட்டுமே என்று கொடுத்துவிட்டு மீண்டும் கோவிலிற்கே வந்து சேர்ந்திருந்தனர். தேவி அணி எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க, போங்க மீனாட்சி என அவளை முதலில் அனுப்பியவன் கைபேசியில் கொடிக்கு அழைப்பு விடுத்தான். 2 அடி எடுத்து வைத்த பாவை அவனை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு அப்படியே நின்றாள். மறுபுறம் இருந்தவள், சொல்லுமாமா. வண்டியில் இருந்து இறங்கி வசதிக்காக ஏற்றி கட்டிய வேட்டியை சரி செய்தபடியே, ஸ்கூலோட சாவி கையில் இருக்கா தங்கம்? ஆமாம் மாமா, என்கிட்ட தான் இருக்கு. எங்கே இருக்க? கோயிலுக்குள்ள குளத்துக்கிட்ட. டயா இருக்கானா? இருக்கான், இங்கே தான். சரி, நான் வர்றேன் என ஒரு எட்டு எடுத்து வைத்தவனின் கால்கள் அடுத்து நடந்த நிகழ்வில் நிலையாய் அவ்விடத்திலேயே நின்று கொண்டன. பொதுவாய் அழகன் ஒரு இடத்தில் இருந்தால் சுற்றி இருக்கும் அனைவரது பார்வையும் அவனின் மீதுதான் அனிச்சையாய் பதியும். அது ஆடவனது குணத்தாலும் செயலாலும் நற்சிந்தனையாலும் ஊராரின் மதிப்பை பெற்றதின் பலன். அதில் அவனின் தோற்றத்தையும் சேர்த்து கொள்ளலாம். வசீகரிக்கும் புன்னகைக்கு உரிமையாளன். அப்படித்தான் அனைவரும் பார்த்து இருந்தனர். நடந்த நிகழ்வால் ஒருவர் தவறாது சுற்றி இருந்த கண்கள் முழுவதிலும் வினாவும் வியப்பும். கைபேசியில் பேசி முடித்து நடந்தவனது கசங்கிய வேட்டியின் கீழ்ப்பகுதி முழுதாய் சரி செய்யப்படாமல் கணுக்காலிற்கு மேலே சற்று பக்கவாட்டில் மடங்கி தையலிட்ட நூலோடு ஒட்டி நிற்க அதனை பிரித்து கீழிறக்கி விட்டு கொண்டிருந்தாள் மீனாட்சி. திகைத்த அழகனின் கண்கள் சுற்றிலும் ஒரு முறை வலம் வர சட்டென்று குனிந்து அவளின் கரம் பற்றி எழ வைத்தான். என்ன செய்றீங்க மீனாட்சி? வேட்டி மடங்கி இருந்துச்சு, எடுத்து விட்டேன். ஏன்? ஃபுல் பர்ஃபெக்டாக இருந்துச்சு உங்கள் ட்ரெஸ், அந்த ஒரு இடத்தை தவிர. சொல்லி இருந்தால் நானே செஞ்சுக்க போகிறேன். நேற்று நீங்களும் சொல்லி இருக்கலாமே என்னோட முடி கீழே விழுந்திருக்குன்னு என புன்னகைத்திட தானாய் எச்சில் விழுங்கியது அவனின் தொண்டை. இதுவரை ஆடவனிற்கு இது போன்ற அனுபவம் இல்லாததால் அது என மேலும் பேச இயலாது நின்றிருந்தான்.
எப்பொழுதும் மற்றவர்களுக்கே செய்து பழகியவனிற்கு தனக்கென்று ஒருவர், அதுவும் மனம் விரும்பும் பெண்ணே எதிர்பாரா நேரத்தில் ஒரு பணியைச் செய்திடும் பொழுது எவ்வகையான பிரதிபலிப்பை காட்டுவது என்று புரியாமல் திணறித்தான் போனான். எதற்கும் அசைந்திடாத அவனை இன்றைய தினத்தில் கண்ட நொடியிலிருந்து துளி துளியாய் ஆட்டிவித்து விளையாடி பார்க்கிறாள் அவள் என்றுதான் சொல்ல வேண்டும். வாங்க போகலாம் என்றவளின் சொல்லில் தன்னை நிதானப்படுத்தி கொண்டவன் தலையசைத்திட புன்னகைத்துவிட்டு முன்னே சென்றாள் மீனாட்சி. ஆடவனின் பாதங்கள் தானாய் பாவையின் பின்னே சென்றன. முதல் நாளைப் போலவே அதே இடைவெளியிலும் தோரணையிலும். அழகனிற்கே உரித்தான உடல் மொழியில் இன்று அவளின் செயலால் சற்றே கூடுதலாய் ஒருவித கர்வமும் ஒட்டிக்கொள்ள இதழ்களும் கட்டுப்படுத்திட இயலாது புன்னகையை சிந்தின. அத்தியாயம் 63. சகோதரிகள் இருவரும் கோவில் குளத்தின் படிக்கட்டுகளில் அமர்ந்து இருந்தனர். பெரியவர்கள் யாவரும் குடும்ப விவகாரத்தை பேசிக்கொண்டிருக்க அதிலிருந்து தப்பிப்பதற்காக கொடி வர தமக்கையை தொடர்ந்து பிரியாவும் ஓடி வந்திருந்தாள். இளையவளை பார்த்தவள், நீ எதுக்குடி என் பின்னாடி ஓடி வந்த? ஐயே, ஊர்க்கதை உலகக்கதைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, காது வலி வந்துடும் போல இருக்கு, அதான் வந்தேன். பிள்ளைகளோட போய் விளையாடுறது தானே? விளையாடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட எனக்கு ஒன்று கேட்கணும். என்ன பிரி? ராத்திரி பெரியம்மாவும் அம்மாவும் ரொம்ப நேரமாக அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. யாரை பற்றி? அதான்க்கா, அந்த மாமா தயாளன். அவனை பற்றி பேசுனாங்களா? எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு? நீ தான் உள்ளே போய் கதவை அடைச்சி முன்னாடியே படுத்துட்டியே. இந்த அக்கா தங்கச்சிக்கு நடுவில் போய் படுத்ததுக்கு என் காது பஞ்சர் ஆகிடுச்சு. விடிய விடிய பேசுகிறாங்க. அழகன் மாமா சின்ன வயசில் அப்படி இப்படி இப்போ மாறி போயிட்டாருன்னு. எவ்வளவு நேரம்? நான் எப்போ தூங்குனேன்னே தெரியல. அது சரி, இதில் தயாளன் எங்கேருந்து வந்தான்? நேற்று கோவிலில் வந்து பேசுனாங்க இல்லை, அதனால் அவங்கள பற்றின டாப்பிக்கும் மூடிச்சு. ஓகே, இப்போ அதுக்கு என்ன? எனக்கு ஒரு சந்தேகம் அக்கா. என்ன? நேற்று எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட பேச போனப்ப அவர் அழகன் மாமா இல்லைன்னு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? நான் கூட நம்ம மாமான்னு தான் நினச்சேன். பிறந்ததுலேருந்து ஒன்றா வளர்ந்த எங்கள் அம்மாவுக்கே தெரியலை. ஆனால் நீ என்று கேள்வியாய் நிறுத்திட கொடிக்கு இதயம் படபடத்தது. அது என அவள் பதில் சொல்ல முடியாமல் திணற, என்னக்கா கேட்டதுக்கு எதுவும் சொல்லாமல் இருக்க என்றாள் இளையவள். இப்போ எதுக்கு அதெல்லாம்? பின்னாடி எனக்கும் யூஸ் ஆகும்ல. இதனால உனக்கு என்ன யூஸ்? எனக்கு என்னமோ அந்த மாமா இந்த விஷயத்தை அப்படியே விடுவாருன்னு தோணலை. திரும்பவும் வந்து பேசுவார் பாரேன். திகைத்த கொடி, என்னடி இப்படி சொல்கிற? அவர் நேற்று பேசினதை கேட்டப்ப முதல் தடவை பேசின மாதிரியே தெரியலை. எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு முன்னாடியே ட்ரைனிங் எடுத்து காத்திருந்த மாதிரி இருந்துச்சு. பாரேன், பிரியா குட்டி பெரிய புத்திசாலிதான் என்றபடியே வந்த தயாளனின் குரலில் திரும்பிய இருவரின் முகத்திலுமே லேசான பதற்றம். சகோதரிகளின் உரையாடலை கேட்டுவிட்டுதான் வந்திருந்தான். பொதுவாய் தேர்பவனி தினத்தன்று கோவிலுக்கு வரமாட்டான் தயாளன். அவர்களின் வீடு இருக்கும் தெருவிற்கு தேர் வரும்பொழுது அன்னையோடு இணைந்து இறைவனையும் இறைவியையும் தரிசித்துக் கொள்வான். ஆனால் இன்றைய தினம் மனம் நேசிக்கும் கொடியை தரிசிப்பதற்காகவே கோவிலிற்கு கிளம்பி வந்திருந்தான் ஆடவன். சொல்லு அலப்பி, எப்படி கண்டுபிடிச்ச அது நான் தான்னு என அவனும் தன் பங்கிற்கு கேட்டிட பிரியா அருகே இருந்ததால் தவிப்புடன் நின்றிருந்தாள் கொடி. பிரி, நீ போ, சித்திக்கு தெரிஞ்சா திட்டும் என்றிட, நீ அக்கா, நான் பார்த்துக்கிறேன். அவள் நகராமல் நிற்க, அழகன் மாமா வந்துடும், கவலைப்படாத என உரைத்திட சிறியவளும் வேறு வழியின்றி அங்கிருந்து சென்றாள். அதான் அவள் போயிட்டா இல்லை, இப்போ சொல்லு உன் பதிலை என்று தயாளன் கொடியை நெருங்கிட மூச்சு வாங்க அவர்களின் அருகே ஓடி வந்து நின்றான் கருணா. இருவரும் என்னவென்று பார்த்திட மூத்தவனிடம் தனது கைபேசியை நீட்டினான். என்னடா, அதில் இருக்க வீடியோவை பாருங்க அண்ணே. அவன் புரியாமல் அதை பார்த்திட சற்று முன்னர் அழகனுக்கும் மீனாட்சிக்கும் இடையே நடந்த நிகழ்வு காணொலியாய் விரிந்தது. அடிசக்க என முகம் கொள்ளா புன்னகையுடன் உரைக்க, அப்படி என்ன விஷயம் என்று கொடியும் அருகே வந்து பார்த்தாள். பாவையின் முகத்திலும் அத்தனை மகிழ்ச்சி. நேற்று அழகனனை நடந்துக்கிட்ட முறைக்கு அந்த பிள்ளையோட பதிலா இது என கருணா வினவிட, அப்படியும் சொல்லலாம், ஆனால் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. கொடி, என்ன அர்த்தம் என்று ஆர்வத்துடன் கேட்க, நேற்று அவங்களை பார்த்தப்ப சின்னவன் என்னென்ன செய்கிறான்னு அந்த பிள்ளைக்கு புரியுமான்னு யோசித்தேன். மீனாட்சிக்கு அழகனோட செயல் நல்லாவே புரிஞ்சிருக்கு. அதோட அவனோட அசைவை ஆழமாக கவனிச்சு இருக்கா. அந்த கவனிப்போட வெளிப்பாடு தான் இது. கருணா, ஆனாலும் ஊர் பார்க்க பொது இடத்துல இப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணுக்கு ரொம்பத்தான் தைரியம் வேணுமண்ணே. அந்த பிள்ளையை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலை பாருங்களேன். கொடி, நேற்று மாமா மட்டும் யோசிச்சுச்சா என்ன? அவளுக்காக சித்திக்கிட்ட கடுமையாக பேசலை. தயாளன்,
எதுக்காக இந்த அழகன் பையன் அந்த பிள்ளை பின்னாடி மயங்கிக்கிட்டு சுற்றுறான்னு 2-3 தடவை எனக்கும் தோணி இருக்கு. ஆனால் இன்னைக்கு புரியுது ஏன்னு. மீனாட்சியோட குணத்தை சரியாக கணிச்சு இருக்கான் பாரேன். கருணா சிரித்து, அப்போ சீக்கிரமே கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லுங்க அண்ணே. மற்ற இருவரும் சிரித்திட, நல்ல பிள்ளை இல்லை அண்ணே, அதான் பெரியம்மா உங்களுக்கு கட்ட நினைச்சாங்க போல என அவன் வாய்வாக்கில் உரைக்க ஆழ்ந்த நிசப்தம் அவ்விடத்தில். கொடியின் முகம் சட்டென்று வாடிவிட அங்கிருந்து நகர்ந்தாள். முன்னரே இந்த விஷயம் அறிவாள்தான். அப்போது எல்லாம் அத்தனை முக்கியமாய் அது தோன்றியது இல்லை. ஆனால் இந்நொடியில் தான் ஒரு படி கீழிறங்கி போனதாய் அவளுள் புதிதாய் ஓர் எண்ணம் உருவானது. தயாளன் உரைத்து, ஏண்டா என வினவிட, அப்பொழுதுதான் கருணா தனது உரைத்த சொற்களின் பொருளையே உணர்ந்தான். மன்னிச்சிடுங்க அண்ணே, ஏதோ யதார்த்தமாக சொல்லிட்டேன். போடா நீயும் உன்னோட யதார்த்தமும் என்று விட்டு அவசரமாய் அவளின் பின்னால் சென்றான் ஆடவன். தனக்கு முன்னால் நடந்து செல்பவளை நோக்கிய அழகன், மீனாட்சி என்றவள் திரும்பி பார்த்திட, இனி இப்படி நடந்துக்காதீங்க. எப்படி? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என பெருமூச்சு ஒன்றை வெளிவிட்டு நிறுத்த, பேசியே எதிரில் இருக்கிறவங்க மனசை கரைக்க தெரிஞ்ச மிஸ்டர் அறிவழகனுக்கு இன்னைக்கு வார்த்தைக்கு பஞ்சமாகி போச்சா என்ன என்றாள். உண்மைதான். வாழ்வில் முதன் முறையாய் ஆடவன் சொற்களிற்கு திண்டாடி நின்றான். முதல் நாள் அழகம்மா, நீ ஏதோ திட்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவகிட்ட பழகிறன்னு கண்டுபிடிச்சிட்டா என உரைத்ததும், சற்று முன்னர் ரேணுகாவின் இல்லத்திற்கு தான் சென்றதை அவள் சரியாய் கணித்ததும், அழகனின் தன்னால் அனைத்தும் முடியும் என்ற உறுதியை சற்று அசைத்து பார்த்திருந்தது. அவன் கவனிக்காது போன மீனாட்சியின் இன்னொரு முகம் இது. இல்லை, அவள் அதனை வெளிக்காட்டிடாது திறத்துடன் மறைத்து வைத்திருந்தாள் என்று உரைப்பதே சரியாக இருக்கும். தற்போது அது புரிந்துவிட்டதால் சிந்தித்துதான் பேச வேண்டிய நிலையில் இருந்தான் அழகன். அதான் நீங்கள் என்னோட எந்த பேச்சுக்கும் கரையலையே என மொழிய, வருத்தமோ என்றவாறே அவனை நோக்கி முழுமையாய் திரும்பினாள். இருவரும் எதிரெதிரே நின்று இருந்தனர். ஆடவனைப் போலவே கைகளை பின்புறம் கட்டி இருந்தார். துப்பட்டாவை ஒரு பக்கமாய் அணிந்து அதை அவள் கையாண்ட விதத்தில் கலந்திருந்த நிமிர்வுடனான பெண்மை அத்தனை அழகு. காண்பவர் எவரும் ஆசிரியர் என சட்டென்று சொல்லிவிடும்படியான கம்பீர தோரணை. கண்களில் அப்படியே ஒற்றிக்கொள்ளலாம் போல் இருந்தது பாவையின் தோற்றம். பொதுவாகவே நாம் நேசிப்பவர் பார்வைக்கு அழகாகத்தான் தெரிவர். ஆனால் சற்று முன்னர் மீனாட்சி செய்த செயலால் அழகனின் கண்களிற்கு தேவதையாகத்தான் காட்சியளித்தாள். அதில் மயங்கித்தான் போனான் அவனும். மேலும் நேருக்கு நேர் அவளை பார்த்திட சற்று தயக்கமாகத்தான் இருந்தது. தனது இரகசியங்களை பாவை அவள் ஏற்கனவே அறிந்திருக்கிறாள் என்பதால். இந்நிகழ்வு யாவும் கோவிலின் வெளிப்பக்கம் அனைவரும் பார்க்கும்படியாகவே நடந்தது. அவள் அதை சிந்தையில் ஏற்றதாய் தெரியவில்லை. ஆனால் அவன்தான் இயல்பாய் இருக்க முடியாமல் தவித்தான். காதல் ஓர் ஆண்மகனை என்ன செய்திடும்? நேசிப்பவளின் முன்னே இதுபோல் சிறு பிள்ளையாய் மாற்றி நிற்க வைத்து வேடிக்கை காட்டிடும். தன் எதிரிலேயே ஏதோ கண்கட்டி வித்தை நிகழ்வதைப் போல் உணர்ந்தான் அழகன். அல்லது மீனாட்சி அதனை நிகழ்த்தி கொண்டிருந்தாலோ என்னவோ. சொல்லுங்க மிஸ்டர் அழகன், வருத்தமோ என வினவியபடி அவள் பின்னால் அடியெடுத்து வைத்து அப்படியே பின்பக்கமாய் நடக்க அவன் பாதத்தை முன்னெடுத்து பாவையை நோக்கி நகர்ந்தான். வருத்தம்னு இல்லை, ஆனால் என்னோட வாழ்க்கை தான் இனி என்னாகுமோன்னு. ஏன் அப்படி என்ன ஆகிடும்? என்னை கல்யாணம் செஞ்சுக்க நீங்களும் சம்மதிக்கிற மாதிரி தெரியலை. அதோட இப்போ எனக்கு நீங்கள் பண்ண ஹெல்ப்பை வேற எல்லாரும் பார்த்துட்டாங்க. எனக்கு இனி இந்த பக்கம் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்தான். வெளியூரில் பார்த்தாலும் அவங்க மாப்பிள்ளையை பற்றி விசாரித்து வர்றப்ப இதெல்லாம் அவங்க காதுக்கு போகும் தானே. யார் என்னை நம்பி பொண்ணு தருவா? ஹோ, ஊருக்கு முன்னாடி உங்கள் நல்ல பேரையும் மதிப்பு மரியாதையையும் நான் குறைச்சிட்டேன்னு சொல்கிறீங்களா? நான் அப்படி சொல்லலை, ஆனாலும் என்றவனை, இதையே தான் நீங்கள் எனக்கு மதுரைக்கு வரும்போதெல்லாம் செஞ்சீங்க மிஸ்டர் அழகன் என உரைத்து திகைக்க வைத்தாள் மீனாட்சி. நான் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு முன்னாடி நிற்க வச்சு சுற்றி எல்லாரும் பார்க்குற மாதிரி என்கிட்ட வந்து பேசியிருக்கீங்க. வழக்கமாக டிஃபன் வாங்குற கடையோட ஓனர்கிட்ட என்னை பற்றி விசாரிச்சிருக்கீங்க. அந்த டீ கடையில் உட்காந்து ஒரு தடவை என்னை பார்த்தீங்க தானே. அப்புறம் 4-5 முறை ஸ்கூல் பக்கம் வந்து போயிருக்கீங்க. இப்போ சொல்லுங்க, அந்த கடைக்கார அண்ணன், ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சிருக்கிறவர், சுற்றி இருக்கிற மற்றவங்க, என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ், ஸ்கூல் வாட்ச்மேன், இவங்க பார்வையில் எல்லாம் நான் எப்படிப்பட்ட பொண்ணாக தெரிஞ்சிருப்பேன்? பல வருஷமாக அங்கே தொழில் செய்கிறவங்களுக்கு ஒருத்தரை அந்த பக்கம் 2-3 தடவைக்கு மேலே பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்களோட கவனம் அங்கே வந்து போகிற மனுஷன் மேலே தவிர்க்கவே முடியாமல் படியும். யார் இவன், எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு கேள்வி வரும். அங்கே அந்த கேள்விக்கான பதிலாக என்னை அவங்களோட பார்வையில் நிறுத்தி இருக்கீங்க. நீங்கள் செஞ்ச எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? இல்லை அந்த அளவுக்கு தெளிவில்லாத மனுஷியாக உங்களுக்கு நான் தெரிஞ்சேனா? லிஸ்ட்டு போடட்டுமா இந்த அழகன் ஆடின ஆட்டத்தை எல்லாம்? உங்கள் ஊரில் உங்கள் பேரும் மரியாதையும் எவ்வளவு முக்கியமோ அதேதான என்னோட இடத்துல எனக்கும் என்று ஆடவனின் மார்பில் வலக்கையின் சுட்டு விரலை அழுத்தமாய் பதித்து 2 முறை குத்தி உரைத்திட
பேச்சு மூச்சற்று போனான் அழகன். அவன் மட்டுமல்ல, வெளியில் வந்த கொடி, தயாளன், கருணா உட்பட சுற்றி இருந்த அனைவரும் தான். குரல் உயர்த்தவில்லை பாவை. சினம் என்று துளியும் வெளிப்படவில்லை முகத்தில். கட்டுப்பாடுடன் இருந்தாள். ஆனால் சொற்களில் அத்தனை அழுத்தம். நீ செய்த ஒவ்வொன்றிற்கும் எனக்கு பதில் வேண்டும், அதற்கு கடமைப்பட்டிருக்கிறாய் என்பதை போலான பின்பத்தை தோற்றுவித்தன அவளின் வார்த்தைகள். அதற்குள் வெளியே நடந்த நிகழ்வு காற்று வாக்கில் பரவி உள்ளே இருந்தவர்களையும் இவர்கள் இருந்த இடத்திற்கு அழைத்து வந்திருந்தது. அப்போ இன்னைக்கு வேணும்னே தான் உங்கள் ஃபேமிலி கூட வரல, அப்படித்தானே மீனாட்சி? நீங்கள் வந்து கூப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணேன். அவன் சின்னதாய் சிரிக்க, யூ ஆர் சச் எ பிரில்லியன்ட் ஆக்டர் மிஸ்டர் அறிவழகன். என்ன அந்த திறமையை என்கிட்ட காட்டி இருக்கக்கூடாது என்று விட்டு திரும்பியவளின் கண்களில் அனைவரும் பட நேராய் கொடியிடம் சென்றாள். அவள் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாது பார்க்க, கீ என்ன கீ என வினவியவளின் குரல் மெலிதாய் ஒலித்தது. தான் குடும்ப உறுப்பினர்களிடம் சரிக்கு சரியாய் பேசுபவள் என அவள் எண்ணி இருக்க, அழகனை மௌனமாக்கிய மீனாட்சியைக் கண்டு சற்று வியப்பும் அதே நேரம் தனது மாமனின் எதிர்கால வாழ்வை நினைத்து கவலையும் தோன்றியது. ஸ்கூலோட கீ பின்னாலிருந்து கொடுத்தங்கம் என்று அழகன் உரைக்க பள்ளியின் திறவுகோலை தந்தாள். நானே போய் பார்த்துக்கிறேன், நீங்கள் வரணும்னு அவசியமில்லை என்று அவனிடம் உரைத்தவள், ரெடியாயிருங்க மிஸ்டர் தீனதயாளன் என்றாள் மூத்தவனிடமும். நான் என்னம்மா செஞ்சேன் என குழப்பத்துடன் கேட்டிட பின்பக்கமாய் கண்களை காட்டினாள். செங்குழலி, சேது, பவளமல்லி, ஐயப்பன், அழகம்மா என்று குடும்பத்தார் அனைவரும் நிற்க, கொடியின் அருகே இருந்தவனின் கால்கள் அனிச்சையாய் 2 எட்டு தள்ளி நின்றன. இந்த பிள்ளைக்கு எப்படி அண்ணே தெரிஞ்சிச்சு என கருணா தயாளனின் காதில் கிசுகிசுக்க, எல்லா விபரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கு போல, அழகனை மட்டும் இல்லை மொத்த குடும்பத்தையும் பைசல் பண்ணிடும் பாரேன் என்று மறுமொழி தந்தவனின் சொற்கள் கொடியின் செவிகளிலும் நன்றாகவே விழுந்தது. வள்ளியின் கண்கள் மீனாட்சியின் மீதே இருக்க அவரை கண்டும் காணாதது போல கடந்து கோவிலிற்குள் சென்றாள் அவள்.